குதிரை பேரன்னு ஆளுங்கட்சி பண்ணு நான் சொல்ல வரேன். நீங்க குதிரை பேரன்னு என்னன்னு கேட்டீங்க, அதுதான் சொல்ல வரேன். செந்தில் பாலாஜி தம்பி விவேகி ஓடி ஒழிஞ்சிருக்காரு. அவர் மாட்டினாருன்னா தெரியும் யார் குதிரை பேரம் பண்றதுன்னு சொல்லி. சட்டமன்றத்துல விவசாயத்தை கேள்வி கேட்டா ஒரு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த அமைச்சர் வாயே திறக்கிறது இல்ல. டிவிகே பண்ணது குதிரை பேரம், டிஎம்கே பண்றதுதான் குதிரை பேரம். அதிமுக இருந்து மட்டுமே தாவேக வந்து சேர்றாங்கல்ல, திமுக தான் மொத்தமா காலி அடிச்சு தலைவா. என்னடா ஆகுனா குதிரை பேரம் அப்படி என்னதான் அது நடக்குது? அப்படின்னா என்ன இந்த கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கும், எனக்கு தெரியுது. ஆனா இதுக்கான சந்தேகம், இந்த கேள்வி குறித்தான பதில் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. அத நானா சொல்றதை விட மக்கள் கிட்ட கேட்டோம்னா அவங்க ஒரு பதில் கொடுப்பாங்க. அது என்ன பதில் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போமா? குதிரை பேரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்படின்னா என்னன்னு அப்படின்னா நமக்கு எதுவுமே தெரியாது. குதிரை பேரம் இது சோபா மாடலுங்கிறாங்க. அது போன்ல தான் பாக்குறேன், அது விளக்கம் தெரியல. ஏன் அப்படி சொல்றாங்க குதிரை பேரம்? அது குதிரை பேரலாம் விவசாய பயிர் கட்டணம் தள்ளுபடி பண்ண வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. இதுல சட்டப்பேரவையில. ஆனா மத்தது மட்டும் கட்சி இது சினிமா நடிகர் மட்டும் அதுல மட்டும் கிளீனா இதெல்லாம் சந்திக்கிறாங்க. விவசாயம் இது ஒரு சந்திப்போட சந்திக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னு தெரியல. சட்டமன்றத்துல விவசாயத்தை கேள்வி கேட்டா ஒரு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த அமைச்சர் வாயே திறக்கிறது இல்ல. குதிரை பேரம் சொல்றாங்க, ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா என்ன என்னன்னு உங்களுக்கு ஐடியா இல்ல? குதிரை பேரன்றாங்க, சோஃபா மாடல்ன்றாங்க. அது சொல்றதுக்கான காரணம் பேரம் பேசி ஆட்சி நடக்கும். பேரம் பேசி தான் ஆட்சி நடத்துறாங்க. ஓட்டு போட்டு ஆட்சி நடத்துறது போக இப்ப பேரம் பேச அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி பண்றது சரியா? மோசம் தான். மக்களுக்கே மோசம் முதலுக்கே மோசம் பண்ணது இப்ப ஓட்டு போட்ட மக்களுக்கே மோசம். அரசியல் வட்டாரங்கள் குதிரை பேரன்றாங்களா அப்படின்னா என்ன? அதை பத்தி நமக்கு ஒன்றும் செய்ய தெரியல. ஆனா குதிரை பேரம் நடக்குதுன்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஏன் அப்படி சொல்றாங்க? குதிரை பேரம்னா இவங்க இவ்வளவு பணம் கொடுத்துட்டு அவங்கள வாங்குறது. இவங்க இதை இப்ப செந்தில் பாலாஜி இப்ப ரீசெண்டா பண்ணிருக்காருல, ஒரு தம்பி பண்ணாருல டிவிகே ஆட்சியை கலைக்கிறதுக்கு, அதுக்கு பேர் தான் குதிரை பேரம். டிவிகே பண்ணது குதிரை பேரம் கிடையாது. டிஎம்கே பண்றதுதான் குதிரை பேரம். அவங்க தான் குதிரை பேரம் பண்ணி டிவிகே கலைக்கலான்னு பண்ணி சொன்னானுங்க, ட்ரை பண்ணாங்க. செந்தில் பாலாஜி தம்பி எங்கேயோ ஓடி வாழ்ந்துட்டு இருக்காரு. இருக்கிற எல்லா ஊழல் எல்லா குற்றத்திலயும் செந்தில் பாலாஜி பேர் தான் அடிப்படுது. ஏவாவேல் போய் படுத்துறாப்ல ஹாஸ்பிட்டல்ல. அடுத்து ஒருத்தர் போய் படுத்துப்பாங்க. எல்லாருமே இப்ப காணாம போறாங்க. ஒரு இதை காணாம போறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சி முறையோ அதிகார முறையோ எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு இப்ப ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் கேள்வி கேட்கறாங்க. எல்லா இடத்துக்கும் போனா வேலை நடக்குது. அது அவங்களால பொறுத்துக்க முடியல. அதனால குதிரை பேரம், சோஃபா, பர்னிச்சரு, அது இதுன்னு சொல்லிட்டு எதுனாலும் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. சோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. குதிரை பேரம் பண்றது டிஎம்கே. இப்ப அவங்க தம்பி செந்தில் பாலாஜி தம்பி விவேகி ஓடி ஒழிஞ்சிருக்காரு. அவர் மாட்டினாருன்னா தெரியும் யார் குதிரை பேரம் பண்றதுன்னு சொல்லிட்டு. இந்த அரசு வட்டாரத்துல குதிரை பேரம் சொல்றாங்க அப்படின்னா என்ன தெரியுமா? தெரியாதா? சோஃபா மாடல், ஆமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன் அப்படி சொல்றாங்களா? அரசியலை பத்தி தான் சொல்றேன். அரசியல்ல தான் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? அதுக்கு காரணம் இருக்கு. சும்மா யாரும் சொல்ல போறது இல்லை. சொல்றதுக்கான காரணம் என்ன? குதிரை பேரம், சோஃபா மாடலு, இத்தனை வருஷம் அரசியல் அது கிடையாது. விஜய் என்ன வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சொல்றாங்க. காரணம் என்னவா? அவங்க இன்னும் எதுவும் ஆக்ஷன் எடுக்காதனால அப்படி சொல்றாங்க. குதிரை பேரம்னா கேட்டீங்கன்னா, இப்ப அவங்க கூட இருக்காங்கல்ல, கூட்டணி இருக்காங்கல்ல, கூட்டணி ஆளுங்கட்சி அவங்க தன்வசப்படுத்திக்கிறாங்கல்ல, அது குதிரை பேரன்னு இவங்க சொல்றாங்க. அது குதிரை பேரம் கிடையாது. இவங்களா விருப்பப்பட்டு அது இப்போ ஒரு கட்சினா அங்கீகாரம் பெற்ற கட்சி இருக்குதுன்னா அவங்க முடிவு, அது அவங்களுடைய பர்சனல் முடிவு. அவங்க எடுத்து அவங்க போறதுதான். இது இவங்க சூட்கேஸ் மாத்து சோபா மாடல் அரசு அதெல்லாம் தப்பு அப்படி சொல்றதுலாம். அப்ப அது சொல்றதெல்லாம் தப்பு. அதெல்லாம் இருக்கட்டும். தப்புன்றதுனால இருக்கட்டும். குதிரை பேரம் அந்த வார்த்தை இருக்குல்ல, அது எப்படி வந்துச்சு? ஏன் அதை சொல்றாங்க? குதிரை பேரனா வச்சுக்க, குதிரை ரேஸ் விடுவாங்கல்ல, அங்க ஒரு குதிரையை சூஸ் பண்ணி அது மேல பந்தயம் கட்டுவாங்க. பந்தயம் கட்டி அந்த எந்த குதிரை ஜெயிதோ அந்த பந்தயம் கட்டுறாங்கல்ல, அந்த குதிரையை அவங்க தன்வசம் படுத்திக்குவாங்க. அதுதான் குதிரை பேரம். குதிரை பேரம் சொல்றாங்கல்ல அப்படின்னா குதிரை பேரம் என்பது ஜனநாயகத்திற்கு தவறுதலாகவும் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களை தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காகவும் ஆளுங்கட்சியை வீழ்த்துவதற்காகவும் எதிர்கட்சிகள் குதிரை பேரம் என்ற முறையில் வேட்பாளர்களை வாங்குவதுதான் குதிரை பேரம் என்று நான் நினைக்கிறேன்.
அது ஏன் இந்த அரசியல் நேரத்துல இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் நிறைய பேசப்படுது? இந்த முறை ஏன் அப்படி பேசப்படுதுன்னா, இப்ப இருக்கிற தமிழக முதல்வர் விஜய் வந்து வரமாட்டாருன்னு எதிர்பார்த்தாங்க. அவர் வந்து இந்திய அரசியலையே மாத்தி அமைக்கிற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு வெற்றியை தந்துட்டாரு. அவர் ஆட்சியை வந்து கவுக்கணும், அவர் வந்து 5 வருஷம் வந்து முழுமையா பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து அவர் ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஏன் அவர் ஆட்சி வீழ்த்தணும்? இப்பதானே வந்து எதிர்கட்சி தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க எதிர்கட்சியா தான் செயல்பட போறோம் அப்படின்றது தெளிவா சொல்லிட்டாங்க. இல்ல, அவங்க சொன்னாங்க எதிர்கட்சியா வந்து 6 மாசம் வந்து நாங்க இந்த ஆட்சியை வந்து கவிக்கிறதுக்கு எந்த இதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு வந்து அவங்க ஆட்சியை கவிக்கிறது தான் சொன்னாங்களே தவிர, அவங்க நிர்வாகத்திலேயோ அவங்க செயல் திட்டத்திலேயோ நாங்க வந்து குறை சொல்லியிருந்தா, அவங்க செய்யறதுக்கு குறை இருந்தா சொல்லுவோன்னு தான் சொன்னாங்க. அது மாதிரிதானே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இதுல என்ன ஆட்சி கவிழ்ந்துற போது? ஆட்சி கவுக்கணும்னு அவங்க செய்யறாங்க. ஆட்சி வந்து கவுக்க கூடாதுன்றதுக்காக குதிரை பேரம் அப்படின்னு இந்த ஆளுங்கட்சி பண்ணுது. அதுக்கு ஆப்போசிட்டாவும் எதிர்கட்சி குதிரை பேரம் பண்ணுதா? குதிரை பேரன்னு ஆளுங்கட்சி பண்ணுது நான் சொல்ல வரல. நீங்க குதிரை பேரன்னு என்னன்னு கேட்டீங்க, அதுதான் சொல்ல வரேன். ஜனநாயகத்துக்கு முரணான விஷயம் தான் குதிரை பேரம். இப்ப அது ஏன் ஆளுங்கட்சி மேல இப்ப தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க? அது ஏன் சொல்றாங்கன்னா, அது எதிர்கட்சியோட சதியா இருக்கலாம், இவங்க மேல ஒரு குற்றம் சுமத்தணும் அப்படின்றதுக்காக இருக்கலாம். இந்த குதிரை பேரம் அரசியல சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னன்னா, அவங்க ஆட்சி அமைக்க முடியாதனால இவங்க ஏதோ சொன்னதுக்காக சொல்றாங்க. விவசாய பயிர்கடை தள்ளுபடி பண்ணா பரவாயில்ல, வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. 25,000 வரைக்கும் விவசாயிகள் எல்லாம் நன்மை அடைகிற மாதிரி அதெல்லாம் பொய்யான அது ஆர்டர் அந்த ரேஷன் எதுக்கு சொசைட்டிக்கு வரலிங்கிறாங்களே, அந்த மாதிரி அறிக்கையே வரலிங்கிறாங்க. இது வரைக்கும் அறிக்கையே வரலிங்கிறாங்க. மத்த இது சட்டிலே இல்லைங்கிறாங்க. அந்த மாதிரி எதுவும் சும்மா வெறும் அறிக்கை தான் சொல்றாங்க, அந்த அறிக்கையே இல்லைங்கிறாங்களே அங்க அந்த இதுல கூட்டுறவு இதுல. அதிமுகல இருந்து மட்டுமே தாவேக்காக்கு வந்து சேர்றாங்கல்ல, திமுக இருந்து திமுக தான் மொத்தமா காலி அடிச்சு தலைவா. இப்ப தனியா தானே நிக்கிறாங்க, எதிர்கட்சியா இருக்காங்கல்ல. என்ன பண்ணாலும் அதிமுக தான் தனியா போய் நிக்கிறது. அதிமுகன்றது வந்து அதிமுகல இருக்கிற எல்லாருமே வந்து காலி. இப்ப வந்து உடஞ்சிருச்சுன்னு சொல்றீங்கல்ல, திமுகவோட பலமே திமுக கிடையாது, திமுகவோட கூட்டணி. விசிகா வந்துருச்சு, மதிமுக வெளியே வந்துருச்சு, ஐயுஎம்எல் வெளியே வந்துருச்சு. இவங்களோட ஓட் பேங்க் பேச வச்சுதான் இத்தனை நாளா வந்து அவங்களோட வண்டி ஓடிட்டு இருந்து. இப்ப வண்டியில இந்த 3 சக்கரமும் காலி. இப்ப அவங்களோட ஒரு சக்கரத்தை வச்சு அவங்கள வண்டி ஓட்ட முடியுமான்றது கன்ஃபார்மா தெரியாது, கன்ஃபார்மா கிடையாது, ஓடவும் ஓடாது. இந்த 3 முக்கிய சக்கரமும் கலந்துச்சு. இதுக்கப்புறம் தள்ள கூட முடியாது தலைவா. தள்ளுறதுக்காக ஒரு 2 சக்கரமாவது வேணும்ல. இப்ப ஒரு சக்கரத்தை வச்சுட்டு இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. டயர் வண்டி தான் ஓட்டி ஆகணும், அவங்க வேற வழியே கிடையாது. அதிமுக தொடர்ந்து எம்எல்ஏக்கள் அங்க ரிசைன் பண்ணிட்டு அங்க போறாங்கல்ல, அதை மையப்படுத்தி இதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அது வந்து அதிமுகவோட கட்சி சம்பந்தப்பட்டது. அவங்க வந்து அவங்க கட்சியை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க அதை வேணான்னு டிசைன் பண்ணிட்டு தான் அவங்க கட்சியில போய் சேர்றாங்க. அவங்க சேர்த்துக்கிட்டு சேர்க்காததும் அவங்க தாவேக்காவோட நிலைப்பாடு. இது அதிமுகவோட நிலைப்பாடு. இப்ப அதிமுக எம்எல்ஏக்கள் அவங்க வாங்கியிருக்காங்க. அதனாலதான் அவங்க வைகோ கூட சொல்லியிருந்தாரு, நீங்க ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நாங்க ஜெயிக்க வைக்கிறோம் சொல்லிட்டு ஒரு கூட்டத்துல சொல்லியிருந்ததாகவும் சொல்றாங்க. நடக்குது ரிசைன் பண்ணிட்டு தான் வராங்க. அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அது தேவையில்லைன்னு ஆளுநருக்கு அவங்க கடிதமும் கொடுக்குறாங்க. அது முறை அவங்க வேணாம். முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, சட்டமன்றத்துல அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு 25 பேர் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆதரவு தெரிவிச்சதுக்கு அப்புறம் அது வேணாம்னு சொல்லி திரும்ப ரிட்டர்ன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. ஏன்னா அது வந்து கட்சித்தாவல் சட்டம் வருமோ அப்படின்ற ஒரு பயத்தினால. இல்ல கட்சித்தாவல் சட்டம் வந்தாலும் அவங்க முறைப்படி ஆளுநரை சந்திச்சு எங்களுக்கு இதுல இது இல்ல அப்படின்னு ரிசைன் தான் பண்றாங்க. அது வந்து கட்சித்தாவல்ல வராது. அது அவங்க சட்டமன்ற எனக்கு மைய கூட கையில இந்த நேரத்துல அவங்க ரிசைன் பண்றது இல்ல, உடனுக்குடனே அடுத்த தேர்தல். அப்ப இதுக்கு முக்கிய காரணம் என்னவா இருக்கு? அப்ப ரிசைன் பண்ண என்ன காரணமா இருக்கு? எனக்கு தெரிஞ்ச முக்கிய காரணம் என்னவா இருக்குன்னா, அவங்க பதவியில இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். அப்ப பதவியில தான் இருக்காங்க. பதவியில ஆளுங்கட்சின்ற ஒரு இது இருக்குல்ல, மந்திரின்னு ஒரு நிலைப்பாடு இருக்கு. அடுத்தது அவங்களுக்கு அமைச்சர் அது எல்லாமும் அதெல்லாம் பார்க்கணும். மந்திரினா இப்ப எம்எல்ஏனா வெறும் இதோட போயிடும். ஆளுங்கட்சின்றது ஒரு பவர் தானே, அதுக்காகவும் இருக்கலாம். ஆளுங்கட்சின்ற பவருக்காக பார்க்கலாமோ இல்ல அமைச்சர் பதவிக்காக? நம்ம 3 முறை அவங்க இது 3வது முறை ஏடிஎம்கே வரல, சரி அவங்க அந்த இதுலயும் நம்ம அமைச்சராகலையே அப்படின்ற இது ஒரு விரக்தியில கூட போயிருக்கலாம். இல்ல எதிர்காலத்தை அரசியல் அவங்க மனசுல வச்சும் போயிருக்கலாம். எதிர்கால அரசியல் மனசுல வச்சும் போயிருக்கலாம். அப்போ அதிமுக தொடர்ந்து எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு வர்றாரு. அது ஒரு குறிப்பிட்ட அந்த ஆளும் இல்ல, அம்மா இருக்கிற வரைக்கும் அது நல்லாதான் இருந்துச்சு. இப்போ சொல்ற மாதிரி செங்கோட்டையன் மாதிரி எலெக்ஷன் முன்னாடி வந்திருக்கணும். அப்ப எவ்வளவு பேர் எதிர்பார்த்தாங்க, விட்டுட்டு வராங்க, விட்டுட்டு தான் வராங்க. அதான் சொல்றேன். அப்ப அதிமுகன்றது இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ அது போச்சு. அதாவது இல்ல, எடப்பாடி அவரால சமாளிக்க முடியல.
அதனால அதுல இருந்து வெளியே வந்தா ஃபியூச்சர் எதுன்னு நினைக்கிறாங்க இந்த பக்கம் வராங்க